சீமானான மேடையில சொல்லியிருக்காரு, திரள் நிதி காசுல இருந்து நான் ஒரு தேநீர் கூட அருந்தினது இல்லைன்னு. ஆனா தேநீர் அருந்த மாட்டாரு. அவர் அருந்தினது ரெமி மார்டின் அருந்துவாரு. தேநீர்லாம் என்ன ஜுஜிபி 10 ரூபா 15 ரூபா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஹை கிளாஸ்ல போய் ஒரு காஃபி குடிச்சாலும் ஒரு 50-100 ரூபா வந்துருமா, அவ்வளவுதான். அதெல்லாம் குடிக்க மாட்டாரு எங்க அண்ணன். ரெமி மார்டின் மட்டும் தான் குடிப்பாரு. இது நான் சொல்லல, சாக்கடை துரைமுருகன் ஆடியோ ரிலீஸ்ல வீடியோவோட ரிலீஸ் ஆயிருக்கு, அதுலயே பாத்துருப்பீங்க. ரெமி மார்டின் மட்டும் தான் குடிப்பாரு. அதோட காஸ்ட் என்ன ஒரு 15-20 ரூபாய் வருமா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது, அதனால எனக்கு தெரியல. இவ்வளவு குடிச்சிட்டு கூத்தடிக்கிற நீங்க மேடை போட்டி நான் குடிக்க மாட்டேன், பிறர் காசுக்கு ஆசைப்பட மாட்டேன், பிறர் மாது சூது எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்க மாது விஷயத்துல மாட்டிட்டீங்க, மாட்டி பாலியல் குற்றவாளியா மாட்டிட்டீங்க. குடிச்சிட்டு ஊர்ல இருக்கிற பொது மேடையை போட்டுட்டு ஊர்ல இருக்கிறவன நாயங்கிறது, பேயங்கிறது, கோத்தாங்கிறது, இந்த வார்த்தையை திருப்பி பொதுமக்கள் எங்கேயா போற இடத்துல உங்களை பார்த்து கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொது மேடையில பேசும்போது எவ்வளவு அழகா எவ்வளவு இனிமையா பேசணும் தெரியுமா? தமிழ்ல தானே பேசுறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள தானே பேசுறீங்க. அந்த தமிழ்நாட்டு மக்களையே அவனேங்கிற, இவனேங்கிற, நாயேங்கிற, பேயங்கிற, கோத்தாங்கிற, ஒம்மாங்கிற, இதெல்லாம் ஒரு மாண்பு. இதுதான் உங்களோட அரசியல் மாண்பா? நீ இந்த ஜெபஸ்டின் சைமன் என்று சீமான் பிஜேபி கூட மேடையில ஏறி பேசலாம், RSS கூட மேடையில ஏறி பேசலாம், திமுக கூட மேடையில ஏறி பேசலாம், இதெல்லாம் அரசியல் மாண்பு. ஆனா இவங்க கட்சியில இருக்கிற யாராவது, பாரிசாலன் டிவிகே கட்சிக்கு கூட ஆதரவா அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லல, சரியா? இல்ல வேற எந்த கட்சியில இருக்கவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லல. பாரிசாலன் அவர் ஒரு தனிப்பட்ட இயக்கத்தை அவர் ஒரு தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரோட பிறந்த நாளுக்கு ஒருத்தர் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியதுக்கு, இத்தனைக்கு தமிழை பத்தி மட்டுமே பேசுற பாரிசாலன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்கே கட்சியை விட்டு நீக்கின ஈனப்பைய தானே நீ. அப்ப உனக்கு எவ்வளவு வன்மை இருக்கும்? இதுல உனக்கு மனசுல என்ன இருக்கு? நீ மட்டும் சம்பாதிக்கணும், நீ மட்டும் திங்கணும், நீ திருடி திங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதுதானே காரணம். வேற என்ன காரணம் இருக்க போகுது?